ஹலோ யூஎஸ் வெல்கம் டு ஆர்ஜி சோலார். ஒவ்வொரு நாளைக்கு நம்ம ஒவ்வொரு சைட்டு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோவாட் ஃபுல் செட்டப் பேனலோட வித் எலக்ட்ரோவர் இன்வெர்டர் லெட் ஆசிட் பேட்டரி செட்டப்பை பார்க்க போகிறோம். இந்த செட்டப்பில் என்ன ஸ்பெக்ஸ், என்ன பேனல், என்ன ஒர்க்கிங், என்ன லோடு, எந்த இடத்துல லொக்கேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றின எல்லா டீட்டெயிலாகவும் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டினியூவாக பார்க்குறதுக்கு வெயிட் அன்டில் தென். நான் இன்ட்ரோவில் சொல்லியிருந்த மாதிரி என்னென்ன டைப் ஆஃப் பேனல்னால், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் நம்ம லூம் சோலார் பேனல் 550 வாட். இது 550 வாட்டில் 9 பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். மூணு பேனலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்ட்ரிங்கில் 3 பேனல், ரெண்டாவது ஸ்ட்ரிங்கில் 3 பேனல், அடுத்து தேர்ட் ஸ்ட்ரிங்கில் 3 பேனல். இதுமாரி 3 ஸ்ட்ரிங்கையும் பேரலாக கனெக்ட் பண்ணி டோட்டல் எல்லாத்தையுமே ஒரு 10 ஸ்கொயர் mm கேபிள் வச்சு, டிசி கேபிள் வச்சு எலக்ட்ரோவர் இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேனல்ஸ் 3 ஸ்ட்ரிங்கையும் கொண்டு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் அதை இன்வெர்ட்டருக்கு கொண்டு போயிருக்கோம். இப்போ இது கமர்ஷியலுங்கிறதுனால இந்த பாலிடெக்னிக் காலேஜில் 5 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணுது. ஒரு கிலோவாட் மோஸ்ட் ஆவரேஜாக 5 யூனிட்ஸ் வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு 5 கிலோவாட்டுக்கு ஆல்மோஸ்ட் 25 யூனிட்ஸ், அபோவ் 25 யூனிட்ஸே ப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ ஆவரேஜாக 25 யூனிட்ஸ் நம்ம கால்குலேஷனுக்காக வச்சுக்கிட்டா கூட பர் யூனிட்டுக்கு கமர்ஷியல் பேஸ் படி 13.5 ருபீஸ், 350 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் கிடைக்கும். இதை மந்த்லி கன்வெர்ட் பண்ணுறப்ப சாலிடாக 10,000லேருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல சேவிங்ஸ் கிடைக்கும் இந்த செட்டப் மூலயமா. ஸோ இவங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் அவங்களோட எக்ஸ்பென்சஸோட சேவிங்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணுறப்போ இவங்களோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 இயர்ஸ்லேயே அவங்களோட எல்லா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடியது எல்லாமே அவங்களோட அடிஷ்னல் போனஸ். ஸோ இந்த மாதிரி கமர்ஷியலுக்கு இந்த மாதிரி செட்டப் வந்து ரொம்ப ரெக்கமெண்டட். இதை பற்றி டீட்டெயில்ஸ் ஃபர்தராக தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுறது. ஸோ இன்வெர்ட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இது இல்லாமல் ஃபர்தர் உங்களுக்கு ப்ராடக்டோட இன்ஸ்டாலேஷனோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக மேலே கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அளவுக்கு சேவிங்ஸ் வரும், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வருங்கிறது எங்களோட டீட்டெயில்டு கொட்டேஷன்லேயே உங்களுக்கு தெரிய வரும். இது மூலயமா நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்குங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஒரு டெய்லி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 to 20 கிளாஸஸ் கிட்ட இருக்குது. அந்த கிளாஸஸில் ரன் பண்ணக்கூடிய ஃபேன்ஸ், அப்புறம் அதுக்கு உண்டான அடிஷ்னல் லோட்ஸ், மிஷினரிஸ், இது எல்லாமே இந்த சின்ன செட்டப்பில் தான் உங்களுக்கு ரன் ஆகிட்டுருக்கு. டே லோடு ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சோலாரில் ரன் ஆகிட்டுருக்கு. இதில் மேஜர் அடிஷ்னல் ஒரு யூனிக்கான விஷயம் என்னன்னா, இந்த செட்டப்புக்கு கஸ்டமர் வந்து இபி இன்புட்டே தரல. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க சோலார்லேயே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இபி செட்டப்பே கிடையாது இதுக்கு. அது என்ன கன்செப்ஷன், இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை பேனல் அப்படியே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம இன்வெர்ட்டருக்கு போவோம் வாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மெயின் போர்ஷனுக்கு வந்துட்டோம், இன்வெர்ட்டர். ஸோ டாப்பில் இன்ட்ரோவில் சொல்லியிருந்த மாதிரி எலக்ட்ரோவர் இன்வெர்ட்டர். பேட்டரி வந்து 48 வோல்ட்டில் 4 பேட்டரி செட்டப்பு. ஒவ்வொரு பேட்டரியும் 150 AHல வரும். டோட்டல் 48 வோல்ட்டு. இப்போ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தபடி சோலாரோட டிஸ்பிளே காமிச்சிட்டு. இப்போ இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி 133 வோல்டேஜ். ஆம்பியர் வந்து அரௌண்ட் 12 ஆம்ஸ் கிட்ட ப்ரொடக்ஷன் ஆகிட்டு. ஸோ கரண்ட்லி 1600 வாட் கிட்ட ப்ரொடக்ஷன் ஆகிட்டு. அண்ட் ஓவரால் இன்ஸ்டால் பண்ண நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் 782 யூனிட் கிட்ட ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல மேசிவ் ப்ரொடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட வோல்டேஜ் 17 ஆம்ஸ் கிட்ட சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த செட்டப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளார பார்க்கலாம், இபி இன்புட் சப்ளையே கிடையாது, ஜஸ்ட் அவுட்புட் சப்ளை மட்டும்தான். சோலார்லேருந்து சார்ஜ் ஆகி அப்படியே டேரெக்டாக லோடுக்கு சப்ளை ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்பிட்வீனில் இபி இன்புட் சப்ளையே கிடையாது. இந்த செட்டப் மூலயமா இந்த பாலிடெக்னிக் காலேஜில் இருக்க ஒரு கேம்பஸுக்கு செப்பரேட் ஒரு கேம்பஸுக்கே லைட்டு, ஃபேன், அதில் இருக்க சின்ன லோட்ஸ், இது எல்லாமே இந்த ஒரு செட்டப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் சோலாரில் ரன் ஆகிட்டு. லூம் சோலார் பேனலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதோட ப்ரைஸிங், அப்புறம் இன்வெர்ட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ப்ரைஸிங், பேட்ரி, அதுக்கப்புறம் இதுக்குண்டான இன்ஸ்டாலேஷன், அக்சசரிஸ், இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்க எங்களோட வெப்பேஜ் www.resemblegreen.in இந்த பேஜில் போய் நீங்கள் ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட்டு ப்ளஸ் இன்ஸ்டாலேஷன் பற்றின ஃபர்தர் ஆர்டர்ஸ்க்கோ ஃபர்தர் என்கொயரிஸ்க்கோ மேலே கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இதை ப்ராடக்ட் பற்றி டீட்டெயில்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எந்நேரமும் ரெடியாக இருக்கும். அண்ட் மோரோவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலயமா
அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து நாங்கள் இதை பற்றின இன்ஸ்டாலேஷன்ஸை இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு வீடியோவில் காட்டுவோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.